தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது ரேபரேலியில் போட்டியிடும் ராகுல் காந்தி. அமேதி, ரேபரேலி தொகுதிகளில் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள். நேற்று வரைக்கும் அந்த 2 தொகுதியிலையும் யார் நிற்க போகிறாங்கன்றதே சஸ்பென்ஸாக இருந்தது. ஆனால் பலர் காங்கிரஸுடைய அறிக்கை என்று ஒரு ஃபேக்கான அறிக்கையை பரப்புனாங்க. பிரியங்கா அமேதியிலையும் ராகுல் ரேபரேலியிலும் போட்டியிடுகிறார்கள் என்று. அது இப்போ உண்மையாக போச்சு பாதி. உண்மையாகவே ராகுல் காந்தி ரேபரேலியில் தான் போட்டியிட போகிறார். பிரியங்கா காந்தி எலெக்ஷன்லேயே போட்டியிடலை. இதற்கு ஊபி மீடியாக்கள் பயங்கரமாக முட்டு கொடுக்கின்றன. அதாவது ராகுல் காந்தியுடைய பயங்கரமான ராஜதந்திரமாக இது. ரேபரேலி அவங்க பரம்பரை தொகுதியாம். அங்கே நின்றா அவர் வெற்றி பெற்றுவாராம். அமேதியில் நின்றா ஸ்மிருதி இரானி குடும்ப ஆட்சி அது இதுன்னு சொல்லி இவங்களை வீழ்த்திடுவாங்களாம். அங்கே லால் சர்மான்னு ஒரு காங்கிரஸ்காரர் நிற்க வச்சுருக்காங்க. பாவம் அவர். ஆனால் அவர் எதிர்க்கிறது ஸ்மிருதிக்கு ரொம்ப கஷ்டமாக. பரம்பரை தொகுதின்றதால ரேபரேலியிலும் வெற்றி, ராகுல் நிற்காததால் ஸ்மிருதி இரானி தோல்வி. இதுதான் அந்த ராஜேந்திரமா? ராகுல் நிற்கலைன்னா ஸ்மிருதி ஈஸியாக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? வழக்கம் போல் ஊபிஸ்லாம் சிங்கம் கலையிறங்கிடுச்சு அப்படின்னு கண்ணா புண்ணான்னு. சரி, ஓகே. இதற்கு பிஜேபி மற்றும் பொதுமக்களுடைய ரியாக்ஷன் என்ன? மோடி அவர்களே பங்கமாக கலாய்கிறார். அமேதியில் நிற்கிறதுக்கு பயந்து கொண்டு ரேபரேலி ஓடுகிறார் ராகுல் காந்தி அப்படின்னு. இங்கே வெற்றி கிடைக்காதுன்ற பயத்தில் இன்னொரு தொகுதியில் வேற நிற்பீங்க என்றும் சொல்கிறார். பிஜேபி கட்சிக்காரங்களும் பொதுமக்களும் கண்ட மேனிக்கு மீம்ஸை போட்டு தள்ளுறாங்க. அதில் முக்கியமாக ராகுல் காந்தி அவர்கள் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானியை பார்த்து பயந்துட்டு துண்டகானம் துணியகானம்னு ரேபரேலிக்கு ஓடுற மாதிரியான மீம்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மோடி தான் வின்னர், ராகுல் காந்தி ரன்னர். அதாவது அமேதியிலேருந்து ஓடியாந்ததுக்காக. இன்னொரு மீம்ஸ், ராகுல் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு, அம்மா நான் வேணா மறுபடியும் அமேதியிலே நிற்கிட்டா? வேணாண்டா கண்ணு, அமேதியில் நின்றா சமாதி கட்டுருவாங்கப்பா. அங்கே ஜெயிக்கிறதுக்காக இங்கே பிரச்சாரத்தை ஆரம்பித்த ஊபிக்கள் ராகுல் காந்தி கூட்டத்தில் நடந்து போகிறது, குழந்தைங்கிட்ட பேசுறது, தயிர் வெங்காயம் செய்கிறது, பிரியங்கா காந்தியை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறது, இது மாதிரியாக ஏகப்பட்ட ஸ்டில்லுகளை போட்டு இப்படி ஒரு பாசத்தலைவன் உங்களுக்கு பிரதமராக வேண்டாமா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. பாசத்தலைவனோடனே நம்மளுக்கு வேற ஒன்று ஞாபகம் வருகிறது, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் தோணுச்சு. இது நாட்டுக்காக உயிரையே கொடுத்த தியாகிகளை கொண்ட குடும்பம். அப்படிப்பட்ட தியாக குடும்பத்திலேருந்து ஒரு தலைவர் உங்களுக்கு வேண்டாமா? என்ன தியாகம்? பண்டித ஜவஹர்லால் நேருடைய பதவியை இந்திரா காந்தி வகித்து தியாகம் பண்ணாங்க. அந்த இந்திரா காந்தியுடைய பதவியை ராஜீவ் காந்தி வகித்து தியாகம் பண்ணார். இப்போது ராஜீவ் காந்தி வகித்த அந்த பதவியை தான் ஏற்றுக்கொண்டு தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார் பப்புக்குட்டி ராகுல் காந்தி. இதை பார்க்குற நெட்டிசன்ஸ், ஐயா உங்கள் குடும்பம் செஞ்ச தியாகத்தை நினச்சி பார்க்கும்போது அழுவழுவியாக வருது. இனிமேல் நீங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய வேணாம், நாங்கள் மோடியை வச்சே மேனேஜ் பண்ணிக்கிறோம், நீங்கள் இன்னொரு 5 வருஷம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு கமெண்ட் போடுதுங்க. மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை சார்ந்த ஒருத்தர் செக்ஸு குற்றச்சாட்டில் மாட்டிக்கிட்டார். அவரை பாஜக பாதுகாக்குதுன்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுது. அந்த ஜேடிஎஸ் உங்கள் கூட தான் கூட்டணியில் ஆட்சியிலேயே இருந்தாங்க என்பதை மறந்துவிட வேண்டாம். அது மட்டும் இல்லை, அப்படியாப்பட்ட ஆளோட பையனுக்கு போய் சீட்டு தந்திருக்காங்கன்றாங்க. இது என்னங்க கான்செப்ட்டு? கொலகாரனோட பையனை கொலகாரனாக தான் பார்க்கணும், திருடனோட பையனை திருடனாக தான் பார்க்கணும். இவர் ஜன்யூதாரி கவுல் பிராமின், அதாவது அந்த வழியில் வந்தவராம். இந்த கருத்து உங்கள் ஜாதிக்கு வேண்டுமானால் பொருந்தலாம், ஆனால் கதாபாத்திரத்துக்கெல்லாம் பொருந்தாது. அவர் செய்ததாக சொல்லப்படுகிற அல்லது செய்த குற்றங்கள் எல்லாமே உங்கள் கூட இருந்தப்போ தான் மேக்சிமம் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி கூட வந்தவொடனே குற்றவாளி ஆகிட்டார். உங்கள் கூட இருந்திருந்தால் ஆயிருக்க மாட்டார். நன்றி, வணக்கம்.